நம்ம சன் டிவி நிகழ்ச்சிகள்ல நடந்த ஸ்வீட்டான பெஸ்டான மொமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு அழகான மொமெண்ட் பத்தி தான். சன் டிவில இப்போ வரைக்குமே யாராலையும் மறக்க முடியாத மனதுக்கு நெருக்கமான நிகழ்ச்சி ஒண்ணுல கமலஹாசன் அவர்கள், நா. முத்துக்குமார் அவர்கள், ஜிப்ரான் அவர்கள் அவங்களால மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது வாங்க இப்போ பார்த்து ரசிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ பாபநாசம்ல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்லை ஆஸ் அ பிகாஸ் ஒவ்வொரு நாள் சார் மீட் பண்ண போகும்போதும் பிகாஸ் நான் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னு எனக்கு ஆசை. பிகாஸ் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நிறையா. எனக்கு மாஸ்டர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் வந்து என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னென்ன ஏன்னா புதுசாக ஏதாவது சேலஞ்சிங் ஒரு எலிமெண்ட் வரும்போது இமீடியட்டாக நம்ம அதை ட்ரை பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அது ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும், ஒவ்வொரு சாங்குன்னு கிடையாது, ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் எனக்கு அது இருந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, என்னோட சந்தோஷமாக யாரும் இருக்க முடியாது. இப்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த டைம் என்ன? பாபநாசத்தில். ஓ இல்லையா, அதுக்கு முன்னாடி தானா? இல்லை, எனக்கு கம்பேரிட்டிவ்லி உத்தம் வில்லன் அது இன்னும் பெரிய சேலஞ்சாக, பட் அது எல்லாருக்குமே சேலஞ்சாக இருந்தது. அதில் என்னன்னா, அதில் எனக்கு நா. முத்துக்குமாரோடைய உதவியெல்லாம் அப்போ நாடி இருக்கணுங்கிறது வந்து எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா இன்னும் எளிமையாக இருந்திருக்கும் எங்களுடைய தேடல். இப்போ இதில் இந்த இதை பொறுத்தவரைலாம் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, எப்படி வேணும்னு பல பேரோட கலந்து ஆலோசிச்சுட்டு இருந்தபோது நா. முத்துக்குமார் சாரை கூப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிருங்க, காட்சியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு நிம்மதியாக ஒரு விற்பனர்கிட்ட அதை விடுற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது நிஜமாகவே நல்லா. அதுவும் வேலை தெரிஞ்சவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறதுல இருக்கக்கூடிய உன்னதமான நிலை இருக்குது தெரியுமா. அந்த நிலையை எய்தத்தான் எல்லா கலைஞனும் இது பண்ணுறாங்க, ரசிகனாக மாறுவது. அதில் நான் இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைத்தது. நீங்கள் வேலை தெரிஞ்சவங்க கிட்ட வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லா வேலையும் உங்களுக்கே தெரியும். அதனாலே அந்த வேலையை எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் நான். அதனுடைய கடினங்கள் என்னங்கிறது, கஷ்டங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்களுக்குள்ள பரிபாஷையில் ரசித்து கொள்ளும் தன்மை. ரசிகர்கள் ரசிக்கிறாங்களோ இல்லையோ, அது பிற்பாடு எழுதின உடனே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிற அந்த ஒரு சந்தோஷம், அது எனக்கும் ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றபடி ஜெயமோகன் வந்து அந்த வட்டார வழக்கு அவர்கிட்ட சொன்னார், அது அவருடைய வட்டாரம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். அது நான் முதல்ல வந்து எனக்கு இந்த பாபநாசமே ஒரு ஆனந்த அதிர்ச்சி தான். நான் ரொம்ப நாளாக வந்து கமல் சார் கூட எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பாடல் எழுத வந்து 16 வருஷம் ஆகிடுச்சு. 2 நேஷனல் அவார்டு, 2000 பாட்டை தாண்டிட்டேன். இப்போ தான் பாபநாசத்தில் தான் முதல் முறையாக அவருக்கு நான் முதல்ல எழுதுகிற படம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, கமல் சாருக்கு நீங்கள் என்னென்ன பாட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னாங்க. பாபநாசம் இப்போ என்ன படம் பண்ணிட்டீங்கன்னா, பாபநாசம் சொன்னேன், இதுக்கு முன்னாடி என்னென்ன ஹிட் சார் கொடுத்துருக்கீங்க? இல்லை இதான் ஃபஸ்ட்டு. எல்லாருமே ஆச்சரியம், இதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ வந்து கேள்வி வந்து கேட்க முடியல. ஏன்னா என்னோட கேள்வி உங்களுக்கு வந்து கமல் சாருக்கு எழுதினதுல உங்களோட டாப் 10 என்னன்னு கேட்கலாம் வந்து நீங்கள் இப்படி. இல்லை, இனிமே வரும், இனி வரும். நல்ல ஒரு ஆரம்பமாகவும் நல்ல ஒரு கைகுலுக்கலாகவும் மாறி இருக்கிறது. எனக்கு கமல் சாரோட பிறந்தநாள் கவியரங்கங்கள் அப்படி நிறைய அவர் கூட இலக்கிய ரீதியாக நிறைய தொடர்பு. தெரியாதவர் இல்லை, தெரியும், எங்கள் கூட தொடர்பு இருக்கு. அவருடைய எழுத்துக்கள் எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே உலகநாயகன் கமல் சாருக்கு வந்து நான் ரசிகன். அவர் நடத்தின மையம்னு ஒரு இதழ் அவர் ரசிகர் மன்றம் சார்பாக நடத்தினார். நான் எல்லா நேர்காணல்லையும் அதை சொல்லுவேன். ஒரு எங்கேயோ காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவனுக்கு ஒரு நவீன இலக்கியம், அவர் மட்டும் இல்லை, அவர் சார்ந்த நண்பர்களுடைய கவிதைகள் எல்லாம் ஒரு நவீன இலக்கிய கவிதைகள், கதைகள் எல்லாம் ஒரு அறிமுகம் கிடைக்கும் பொழுது மனித வணக்கம்னு உங்களோட கவிதை நான் அந்த மனப்படமாக சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக அதில் வந்து மகனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். மகனே, ஓ மகனே, என் விந்திட்ட விதையே, செடியே, மரமே, காடே, மறுபிறப்பே, மரண சௌகரியமே, வாழ் அப்படின்னு. பாபநாசத்தில் எனக்கு குத்தாலமாக மாற்றிட்டார் அவர். ஏன்னா இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. இல்லை சார், நான் பேர் தெரியாத ஒரு ஆளாக இருந்து சொல்லியிருந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். பேர் தெரிந்த ஒரு ஆள் என்னுடைய வரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கும் என்னுடைய மகனை ஒவ்வொருத்தரையும் நான் அள்ளி அணைக்கும் பொழுது உங்கள் வரி தான் ஞாபகம். அப்புறம் நடிகர்களில் வந்து படிக்கிறவங்க மாடர்ன் லிட்ரேச்சர் தொடர்ந்து 30 வருஷமாக தொடர்பு வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப குறைவு. அதில் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு விஷயம். அப்புறம் அடிப்படையில் அவரும் ஒரு கவிஞர், பாடலாசிரியர். நிறைய அவர் எழுதின பாடலெலாம் நான் ரசிச்சிருக்கேன்.
இந்த இது எல்லாம் சேர்ந்து என் மேலே ஏறிடுச்சு தலையில். அவருடைய கவிதைகள்ல நீங்க படிச்சு ரசிச்சிருக்கீங்களா? ஓ, எல்லாத்தையும் நான் படிக்க வைப்பேன். அதாவது படித்து காட்டுங்க எனக்கு. படிப்பேன், நான் எழுதி கொடுத்துட்டா நான் படிச்சுக்கிறேன். பட் அவர் வாயால், அதாவது அவர் தான் அதை உருவாக்குனது, அவருக்கு தான் அந்த எழுத்துக்குள்ள அந்த உயிர் கொடுக்கறதுக்கான ஒரு இது இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவரையே நான் படிக்க சொல்கிறேன். அதுதான் எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம். அப்படி நெஞ்சில் நின்ற கவிதை ஏதாவது இருக்கா? இவர் சொன்ன வார்த்தை ஆக்சுவலி அந்த கவிதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக. அச்சகம்தான் ஒன்று, அச்சு வெவ்வேறு. தந்தை அச்சகம்தான் நல்ல ஞாபகம் வச்சிருக்காரு அவர். என்னளவு ஞாபகம் வச்சிருக்காருங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்காது. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டான்ஸா சொல்லுங்க சார். இல்லை, தமையா ஓ தமையா என் தகப்பனின் சாயல் நீ, அச்சகம்தான் ஒன்றுங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு, தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயே, மனைவி ஓ காதலி நீ தாண்டா படியெல்லாம் நான் தாண்ட குமைந்துடுவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை. அவர் சொன்னவரே அதுக்கப்புறம் வரும், மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ், மகளே என் மகளே என்னை பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயா, நண்பாவோ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே, பகைவாவோ பகைவா உன் ஆடை எனும் மகந்தையுடன் எனது அம்மனத்தை கேலி செய்வாய், நீ உடுத்து நிற்கும் ஆடைகளே உனது அம்மனத்தின் விளம்பரங்கள், மதமென்றும் குலமென்றும் நீ வைத்த துணிக்கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே தங்கும், வாசகாவோ வாசகா சமகால சகவாசி வாசி புரிந்தால் புன்னகை செய் புதிரென்றால் புருவம் உயர்த்து பிதற்றல் எனத் தோன்றின் பிழையும் திருத்து, ஆம் எனது கவி உனதும் தான் நாளை உன் வரியில் நான் தெரிவேன். ஆஹா, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உண்மையாவே நமக்குமே ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி தான். பூஜிதா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரஜினி சாரோட ஒரு சீன்லயாவது நடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை வந்து நிறைய பேருக்கு நிறைவாயிருக்கு. பேட்டை திரைப்படத்தில் நடிச்சிருந்த நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள், சிம்ரன் அவர்கள் அண்ட் பேட்டையுடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நம்ம சன் டிவி ஷோல வந்து ரஜினிகாந்த் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துடலாமா? கண்டிப்பா வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு மோமெண்ட் எப்படி இருந்ததுன்னு தான் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். முதல்ல சிம்ரன் மேம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் சாரோட ஒர்க் பண்றதுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டே நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் வேன்லேருந்து நான் சாருக்கு வர ஹலோ சொல்லலான்னு நான் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு சார் ஷார்ட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு ஷார்ட் எப்போ வரும் நான் அந்த இதில் இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வாண்டட் டு மீட் சார் அண்ட் அந்த நான் ரொம்ப டென்ஸ்டாக இருந்தேன். ஸோ கார்த்திக் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த 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 சீனில் இந்த ஷார்ட்டு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. சார் வந்து கூலாக வந்துட்டு ஹை சிம்ரன் பின்னாடி இருந்து வந்துட்டு ஓ மை காட் சார், நான் அப்படி ஸ்டக் ஆயிட்டேன். ஓ மை காட். ஸோ ஷார்ட்க்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க சார் வந்து. பட் நான் வந்து ஐ வாஸ் டோட்டலி ஸ்டக் by seeing Rajni sir right in front of me. கார்த்திக் சுப்ராஜ் சார், நீங்க சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பாக அது வந்து சொல்கிற மாதிரி லைக் தலைவர் வந்து நம்ம நிறைய வாட்டி மீட் பண்ணிட்டோம் முன்னாடி, படத்துக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் ஸ்கிரிப்ட் எல்லாமே பேசியாச்சு. ஸோ பட் ஆனால் அந்த நாள் காலையில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் காலையிலேருந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டம் எல்லாமே கலந்த ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ஷூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அப்போது அவர் வந்து ஃபுல் மேக்கப் எல்லாம் பண்ணி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஏன்னா அப்படி நம்ம பார்க்கல, நம்ம வந்து ஒரு லுக் டெஸ்ட் அப்போ ஒன்று பண்ணோம், அது பண்ணோம். ஸோ ஃபைனலாக அந்த 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 காளியோட அந்த கெட்டப்பில் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த மேக்கப் ரூமில். அப்போயே எனக்கு ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் மறந்துருச்சு, நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம் அதெல்லாம் மறந்து ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். அப்பா செமையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு அந்த காஸ்டியூம் எல்லாம் பண்ணிட்டு. அவருக்கு வந்து இது ஒரு 125வது படம். பட் ஆனால் எனக்கு வந்து தலைவரோட ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நான் ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணணும், அது ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒன்று எடுத்துடக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சீனில் இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த கேட் ஓப்பனிங் ஷாட் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலி தலைவரோட அபூர்வ ராகங்களோட அவர் நடித்த ஃபஸ்ட்டு ஷாட்டு.
ஸோ வி தாட் ஓகே திடீர்னு அந்த கேட்டை பார்த்தோன்னு தோணுச்சு, ஓகே அந்த டைலாக் பார்க்கத்தான் நான் போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு இந்த கேட்டை திறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் டிஓபி சார் எல்லாமே வந்துட்டு சார் அந்த ஷாட் அப்படியே அதே மாதிரி கேமராங்கெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து தலைவர் வந்தார். சார் ஃபர்ஸ்ட் ஷாட்னா சரி தான் சார் டைலாக் தான் வந்துட்டு இந்த கேட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. என்ன அப்படின்னாரு, சார் அந்த அபூர்வங்கள் சிரிச்சிட்டு நைஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்டை பண்ணார். அது மறக்கவே முடியாது. லைக் பிகாஸ் தட் மொமெண்ட், பிகாஸ் தட் இஸ் தட்ஸ் மை அவர் நடிக்காத ஷாட் இல்லை, பட் எனக்கு அது வந்து ஒரு மெமரபிளான ஷாட்டாக இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ரீக்ரியேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ அது தட்ஸ் மை மூமெண்ட். சூப்பர். அண்ட் அடுத்து சேதுண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா, சூப்பர் ஸ்டாரை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எப்படி இருந்தது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த படத்துல சான்ஸ் எப்படி கிடைச்சது நான் சொல்லட்டுமா? ப்ளீஸ். இறைவி பண்ணும்போது ஒரு நாள் கார்த்தி சொன்னாப்புல, இந்த மாதிரி தலைவருக்கு நான் கதை சொல்லியிருக்கேன், அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு, சூப்பர் தலைவா பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், 2 பேரும் மறந்துட்டோம், எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஒரு நாள் என் பொண்டாட்டி காலைல நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி என்ன சொல்லவே இல்லை நீங்கள் ரஜினி சார் படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாதுடி, எனக்கு எப்படி தெரியும், நியூஸில் வந்திருக்கு, இவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நான் சொல்லவே இல்லை, நான் தெரியாமல் வந்திருக்கோம், பழக்கமாக வர்றது தான். இதுக்கு முன்னாடி சிலர் படத்தில் நடிக்கிறதா கூட செய்தி வந்திருக்கு. நான் ஒரு நாள் கழிச்சு தான் இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன தலைவானா? ஆமாம் நேரில் வாங்க பேசலான்னு. ஸோ ஊருக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ரகசியமாக கூப்பிட்டு சொன்னாப்புல என்கிட்ட. என் கார்த்தி எப்படி யோசிப்பாப்புலன்னு தெரியும், ஆனால் கதையில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருந்தது. அந்த கெட் ரஜினிஃபைடு அது அவ்வளோ இருந்தது படம், அந்த கதையை கேட்கும்போது. அதுக்கப்புறம் என்ன, அந்த வெயிட்டிங் ஃபார் த ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் ஷாட், ஃபஸ்ட் மீட். நேஷனல் லெவலில் கொண்டாடப்படுற ஒரு சூப்பர் ஸ்டாரு ஒரு செட்டுக்குள்ளே ரொம்ப சாதாரணமாக வர்றார். எந்த விதமான, ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா கோஸ்டார்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வந்துட்டார்னு சொல்கிற சத்தம்லாம் என் காதில் விழுந்திருக்கு. சார் எங்கே வராரு, வேலைக்கு தானே வராரு, ஏன் சார் வரான்னு அனௌன்ஸ் பண்ணி நான் யோசிச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய மனுஷன் வராரு, எந்த சத்தமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருந்தார், சாதாரணமாக நின்னார். நான் ரஜினி சார் ஒர்க் பண்ண காலா படத்துலையும் நான் கபாலி படத்தில் நடிக்கிறதா இருந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். லிங்காவில் நடிக்கிற அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இது 2 எனக்கு பெரிய வருத்தம். அதுக்கு முக்கியமான காரணம், நாங்கள் ரொம்ப மதித்து கொண்டாடினா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் செட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்குற ஆர்வம் ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அங்கே வேலை பார்த்த மற்றவங்களாம் கேட்டு வச்சுருக்கேன், சார் எப்படி பண்ணுவார். அப்படி இருந்தாலுமே எனக்கு செட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய நர்வஸ்னஸ் இருந்தது. ஃபஸ்ட் டே ஷூட்னால எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். அண்ணன் ரஜினி சாரோட ஒரு பெரிய பயம் இருந்தது. இது எல்லாமே இருந்து நிறையா மிக்ஸ் பண்ணியிருந்தது. ஆனால் மேலே உள்ளுக்குள்ளே கைப்புள்ள பயப்படாத அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஏன்னா வேலை செய்யணும், பயந்துட்டேன்னா அது வந்து இதுவாகிடும் அப்படின்னு நான் என்னன்னாலே தைரியப்படுத்திட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே அவர் பார்த்த உடனே ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அது ஜென்ரலாகவே இருக்குது. அவர்கிட்ட ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது. நிஜமாக நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு வழியாக நான் என் வாழ்க்கையில் நான் ரஜினி சாரோட வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த மூமெண்ட்டுக்கு. ஸோ அது நடந்தது. வாவ், சூப்பர் ஸ்டாரோட நடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கே செம கூஸ்பம்ஸா இருக்குல்ல? கரெக்ட். அஸ்வத், ஆனந்தராகம் தொடர்ல அழகுசுந்தரம் and ஈஸ்வரி என்னெல்லாம் கலாட்டா பண்ணிருப்பாங்க நம்ம சீரியல்ல பார்த்திருக்கோம். ஆனா சன் நட்சத்திர கொண்டாட்டம் மேடையில அழகுசுந்தரமும் ஈஸ்வரியும் நடிகர்கள் மாதிரி இமிடேட் பண்ணி பயங்கரமா கலாட்டா பண்ணிருப்பாங்க. அது எப்படி இருந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களுக்காகவே ஸ்பெஷலா இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ அழகுசுந்தரம் அண்ட் ஈஸ்வரி 2 பேர். இது வந்து அடாப்ட் த ஹீரோஸ் அப்படின்ட்டு. என்னன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு போடுவோம், அப்புறம் பின்னாடி ஒரு போட்டோ வரும், மாத்தி மாத்தி போட்டோ வரும். அதுல ஹீரோஸ் வருவாங்க, ஹீரோயின்ஸும் வருவாங்க. ஆமா, மேபி சும்மா சொல்லி பார்த்தேன். என் போட்டோ வராது, கவலைப்பட வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடணும். அழகு சுந்தரம் பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வைக்க தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல். ரெடி, சாங். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் எனக்கு தானே. ஓடு தேனாட தேனோடு நீயாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் உனக்கு
ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க ஒட்டும் பனியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே மாசி மாசமாளான பொண்ணு மாவன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன். ஆனா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால ஈடு கொடுத்து ஆட முடியலல்ல? அந்த சில்க் ஸ்மிதா அவங்க ஃபோட்டோவில் வந்தப்போ அது நான் ஆடினா நல்லா இருக்காதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டு. ஏங்க அவங்க ஆடினதே நல்லா தாங்க இருந்தது. இல்லை அவங்க ஆடிட்டு நீங்க ஆடிந்திருந்தில்ல, அது பார்த்து நான் ஆட வேறான்னு டிசைட் பண்ணிட்டு. ஓகே, நீங்க சண்டே ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்காக ஒரு ஃபேன் மூமெண்ட் இப்போ கிரியேட் ஆக போகுது. சிறப்பு. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. அழகு சுந்தரத்துக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுல அற்புதமான ஃபேன்ஸை நம்ம மேல கூப்பிட போறோம். ரெடி? வெல்கம் அழகு சுந்தரம் ஃபேன். நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம். இல்ல இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. எஸ், சன் டிவி நிகழ்ச்சிகள்ல நடந்த அழகான தொகுப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாவே ஒரு ஸ்வீட் ரீகேப்பா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் உங்களுக்காக பல பெஸ்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. Until then, this is Ashwath and Pujita signing off. இது Sun Autograph.